ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பிசின் சர்பத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம மில்க் ஷேக்கு 2 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு இதை வந்து சிம்மில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி கிண்டி கிண்டி விடுங்க. பாலை நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பாலை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மில்க் நல்லா கூலாட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கு முக்கியமான பார்ட்டு இது வந்து பாதாம் பிசினை வந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். அப்புறம் இது வந்து நான் அகர் வந்து எடுத்து வந்து ஜெல்லி வந்து க்யூப்பாக வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே என் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அகர் எப்படி இந்த மாதிரி ஜெல்லி பண்ணுறேன்னு. அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அகர் ஜெல்லியை வந்து கொஞ்சம் 2-3 க்யூப்ஸ் வந்து எடுத்து அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழம், அது நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மில்கை ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வாழைப்பழமும் அகரும் இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இந்த மில்கோட எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாதாம் பிசின் ஊற வச்சதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மில்க் ஷேக் வந்து சர்பத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக 2 க்யூப் வந்து அகர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இந்த பாதாம் பிசின் சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே ஈஸி தான். வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணலாம். தேங்க்யூ.